ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். நாம் இன்னைக்கு பார்க்க போறது தமிழ் இலக்கணத்துல குறில் நெடில் வேறுபாடு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். வாங்க. குறில் நெடில் வேறுபாடு. இப்ப பாத்தீங்கன்னா பொருள் விளக்கம். இப்ப பாத்தீங்கன்னா அதிகமான கேள்விகள் இதுலயும் வரும். அதனால இதை நம்ம பார்க்க போறோம் இன்னொரு தடவை. அடி அப்படின்னா பாதம், அடித்தல், செய்யுளின் உறுப்பு, மரத்தின் அடிப்பகுதி, ஒரு வகை நீள அளவை, தாளக்கதி, நீளத்தின் கீழ்ப்பகுதி, அடிப்படை மூலப்பகுதிங்கிறது அடிக்கு சொல்லுவோம். ஆடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி, ஒரு தமிழ் மாதம், கூத்து ஆடுதல், ஆட்டம், நடனம், அசைதல், ஆடிய நிலையை குறிக்கும் வினைச்சொல். பந்து, விளையாட்டின் மீது, விளையாட்டின் ஒரு பகுதி. இதை வந்து ஆடி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அணி, அழகு, வரிசை, ஆபரணம், அணிந்து கொள், படை வகுப்பு, செயல் வகை, மெருகூட்டல், ஒழுங்கு, அலங்காரம், அணிவகுப்ப அணி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஆணி, இரும்பு ஆணி, அச்சாணி, எல்லை, மையப்புள்ளி, உறுதி, ஒரு பொருளை நிலைநிறுத்தும் கருவி, அடிப்படையான ஆணிவேர். அத ஆணி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரி அப்படின்னா விஷ்ணு, சிங்கம், நெல், அரித்தல், பகைவன், வெட்டுதல், திருமால், காற்று, பொன், தவளை, அழகு, ஒரு நிறம், இந்திரன், குரங்கு. இதை வந்து அரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியவள், ஒரு வகை மரம், அருமை உடையவள், உயர்ந்தவள், தட்டுப்படுபவள் அப்படின்னு. அரி ஆரி அப்படின்னு சொல்லுவோம். ஆரிக்கு அரியவள், ஒரு வகை மரம், அருமை உடையவள், உயர்ந்தவள், தட்டுப்படுபவள், அவள் தான் ஆரின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அணை, அணைக்கட்டு, தழுவுதல், படுக்கை, மெத்தை, கரை, வரம்பு, துணையாக இருத்தல், சேர்தல், நெருங்குதல், தடுத்தல் சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆணை, கட்டளை, சபதம், உறுதிமொழி, சாசனம், அதிகாரம், தீர்ப்பு, ஆணையிடுதல், நிருபம். இத வந்து ஆணை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அழி, பெண்மையும் ஆண்மையும் இல்லாத ஒரு நிலை, தேடி, ஒரு வகை வண்டு, தேன், ஒரு வகை செடி. இத வந்து அழி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆழி, ஆலங்கட்டி, மலை, தோழி, நீர்த்துளி, பரப்பு, ஒளிதல். இதை வந்து ஆழி அப்படின்னு சொல்றோம். அரு, துண்டித்தல், நீக்குதல், அறுவடை செய்தல், தீர்ந்து போதல், முடித்தல், அழித்தல் வந்து அரு. ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதி, வழி, ஒரு எண், ஒரு தனித்தல், குளிர்ச்சி அடைதல், சமாதானமாதல், முறைமை, பக்கம், இயல்பு வந்து ஆறு அப்படின்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா அரை, பாதி, இடுப்பு, அரைதல், ஒரு மரம், ஒரு வகை நிலம், அளவு, ஒளித்தலை சொல்றோம். அடுத்து ஆரை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வகை கீரை, சக்கரம், மதிலின் உட்புறம், ஒரு வகை நீர்ச்செடி அப்படின்னு ஆரை சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கல், பாறை, மழை, மடிப்பதை குறிக்கும் ஏவல், கற்கள், மணிக்கல், திண்மை, அறிவு பெறுதல். இத வந்து கல் அப்படின்னு சொல்றோம். கால் அப்படின்னா உடல் உறுப்பு, காற்று, கால் பங்கு, வாய்க்கால், மரக்கால், அடிப்படை, தூண், காலம், இடம், சக்கரம், மலைத்துளி. இத வந்து கால் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கண், உடல் உறுப்பு, புள்ளி, மூங்கில் கணு, ஒரு வேற்றுமை உறுப்பு, அறிவு, இடம், துளை, சக்கரம், பெருமை. இத வந்து கண் அப்படின்னு சொல்றோம். கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தல், கண்டறிதல், ஆராய்தல், உணர்தல், தோன்றுதல், அடைதல் வந்து கான் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா கடை, அங்காடி,
கடை அப்படின்னா அங்காடி, இறுதி, கடைதல், வாயில், கீழ்மை, தாழ்ந்த நிலை, புறம், கடைக்கண். இத கடை அப்படின்னு சொல்றோம். காடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வகை பறவை, காடைக்கண்ணி எனும் பயிர் நிலப்பகுதி. இத காடை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கரம், கை, விரி, கிரணம், ஒளி, கிரகணம், ஒளி, ஒரு வகை எழுத்து சாரியை, யானை, யானையின் தும்பிக்கை, கழுதை. இதை கரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது காரம், உரைப்பு, காரத்தன்மை, கடுமை, கூர்மை, தீவிரம், காரப்பொருள், ஒரு வகை உப்பு. இத காரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது களம், இடம், போர்க்களம், தானிய களம், கப்பல், இருள், கருப்பு நிறம், திறந்த வெளி. இத களம் அப்படின்னு சொல்றோம். காலம் அப்படின்னா கருமை, நஞ்சு, மேகம், எருது, ஒரு வகை இசைக்கருவி, காலம். இத காலம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கனி, பழம், இனிமை, உலோகம், உலோகம் தோன்றும் இடம், சுரங்கம், முதிர்ந்த நிலை, அறிவில் சிறந்தவரை கனி அப்படின்னு சொல்லுவோம். காணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நில அளவு, சொத்து, காணுதல், உரிமை, பகுதி, தோட்டம். இத காணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா கறி, உணவு, மிளகு, யானை, இறைச்சி, காய்கறி, அடுப்பு கறி, உண்ணுதலை கறி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா காரி, காரி அப்படின்னா சனி பகவான், ஒரு வள்ளல், கரிய நிறம், காக்கை, கருடன், ஒரு வகை குருவி. இத காரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா குடி, குடி அப்படின்னா குடியிருப்பு, குடித்தல், வம்சம், குடிமக்கள், பரம்பரை, ஒரு நாடு, குடும்பம், தங்குமிட, குடின்னு சொல்லுவோம். கூடி, அடுத்தது ஒன்று சேர்ந்து, கலந்து, திரண்டு, உடன்பட்டு, மனம் புரிந்து, இணைதல் கூடி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா குடை, மலைக்கு பிடிப்பது, தோண்டுதல், வறுப்புதல், அரசாட்சி, ஒரு வகை கூத்து, மறைத்தல். இத குடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கூடை, பொருள்களை வைக்கும் பெட்டி, பனை ஓலை பெட்டி, கூடைப்பந்து விளையாட்டை கூடை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா குண்டு, உருண்டையான பொருள், வெடிகுண்டு, கிணறு, ஆழம், பருத்த உடல், பருத்த உடல், மரக்கம்பு, பருத்த, அடித்தல், ஊன்றுகோல், தூண்டு, சதைப்பகுதி. தாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா முகத்தின் கீழ் முடி, முகவாய்க்கட்டை, தாடை பகுதி. அடுத்தது பாத்தீங்கன்னா தடு அப்படின்னா தடுத்தல், வளைத்தல், முட்டுதல், இடைஞ்சல் செய்தல். இத தடு அப்படின்னு சொல்லுவோம். தாது அப்படின்னா மகரந்தம், அடிப்படை பொருள், உடல் தாது, பொன், மூலப்பொருள். இத தாது அப்படின்னு சொல்றோம். தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தகுதி, மதிப்பு, வரிசை, வகை, அளவு, ஒப்புமை. இத தரம் அப்படின்னு சொல்றோம். தாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவி, ஏழிசையில் ஒன்று, ஓங்காரம், வெள்ளி, செல்வம், வழி. இதை தாரம் அப்படின்னு. துணி அப்படின்னா ஆடை, துணிச்சல், வெட்டுதல், அறிவு, தெளிவு, சினம், கோபம், துண்டு, துணி அப்படின்னு சொல்றோம். துணி, ஆடை, துணிச்சல், வெட்டுதல், அறிவு, தெளிவு, சினம், கோபம், துண்டு. தூணி அப்படின்னா அம்புக்கூடு, ஒரு வகை முகத்தள் அளவு, தூண், பெரிய பை. துரம் அப்படின்னா வலிமை, வேகம், மதில், ஒரு வகை இசை, முன்னிலை. அடுத்தது தூரம் அப்படின்னா இடைவெளி, தொலைவு, விலகல், நெடுந்தொலைவு. நடு அப்படின்னா மத்தி, நடுதல், நடுநிலை, மையம், நாற்று நடுதல், நேர்மை. நாடு அப்படின்னா தேசம், விரும்புதல், அடைத்தல், தேடுதல், பூமி, ஊர், உலகம் நாடு. நரி அப்படின்னா விலங்கு, தந்திரம், நரைத்தல், ஒரு வகை கடல்வாழ் உயிரி.
நாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண். வில்லின் நான் நரம்பு ஒரு வகை. வில்லின் நான் நரம்பு ஒரு வகை செடி. அடுத்தது பாத்தீங்கன்னா படு. விழுதல், அனுப்புவித்தல், படுக்கை, இறத்தல், உண்டாதல், ஒழித்தல். சூரியன் மறைதல், அதை படு அப்படிங்கிறோம். பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடுதல், உழைப்பு, துன்பம், பெருமை, இயற்கை நிலை, நிலத்தின் தன்மை, மரணம், பாடு அப்படின்னு சொல்றோம். பாடி அப்படின்னா வாசித்தல், படிக்கட்டு, படிவம், அளவுக்குறி, அளவுக்கருவி, கீழ்ப்பகுதி, போன்று, உலகம், பூமி, நிமித்தம் இத படி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பாடி. பாசறை, சிற்றூர், பாடுதல், ஒரு வகை ஊர், குடியிருப்புகள் பாடி அப்படின்னு சொல்றோம். பதம் அப்படின்னா நிலை, பக்குவம், சொல், பாதம், உணவு, இடம், ஈரப்பதம், வழி, இத பதம் அப்படின்னு சொல்றோம். பாதம் அப்படின்னா கால், ஒரு செய்யுளின் அடி, அடிப்படை, தரை, மலை அடிவாரம் பாதம் அப்படின்னு சொல்றோம். பல் அப்படின்னா உடல் உறுப்பு, பற்கள், பல வகை, பிரிவு, வரிசை, துண்டு, இத பல் அப்படின்னு சொல்றோம். பால் அப்படின்னா ஒரு வகை உணவு, பகுதி, திணை, தூய்மை, பக்கம், ஊழ்வினை, தன்மை, நிறம், இத பால் அப்படின்னு சொல்றோம். பழி அப்படின்னா காணிக்கை, துன்பம், பலன், உயிரிழப்பு, உணவு, பிச்சை, இத பழி அப்படின்னு சொல்றோம். பாலி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மொழி, ஒரு ஆறு, பாதுகாத்தல், அணைக்கட்டு, வரம்பு. பனி அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிர், குளிர்ச்சி, வேலை, அச்சம், கண்ணீர், நடுக்கம், நோய். பாணி அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிநீர், கை கூப்புதல், ஒரு வகை உணவு, ஒரு அளவு, பாணி அப்படின்னு சொல்றோம். மடி அப்படின்னா சோம்பல், ஆடை, மடிப்பு, அழிப்பு, அழிவு, பசுவின் மடி, வயிறு, இறப்பு, மடக்குதல், இத மடி அப்படின்னு சொல்றோம். மாடி அப்படின்னா கட்டடத்தின் மேல் தளம், பெருமை, மேன்மை, அடுக்கு, இத மாடி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மடு அப்படின்னா குளம், பள்ளம், பருகுதல், தேக்கம், நீர்நிலை, யானை குளிக்கும் இடம் மடு அப்படின்னு சொல்றோம். மாடு அப்படின்னா விலங்கு, செல்வம், பக்கம், இடம், பொன், எருது. மணி அப்படின்னா ஆபரணம், நேரம், மணிக்கல், சொல், அழகு, கருவிழி, முத்து, மேன்மை, மணி அப்படிங்கிறோம். மாணி அப்படின்னா பிரம்மச்சாரி, ஒரு வள்ளல், மனிதன், மாணாக்கன், குரலன், இவத மாணி அப்படின்னு சொல்றோம். மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரம். வலிமை, வீரம், விறகு, திண்மை, தூண், இத மரம் அப்படின்னு சொல்றோம். மாறன் அப்படின்னா மன்மதன், அரசன், யமன், பாண்டியன், பகைவன். அடுத்தது பாத்தீங்கன்னா மலர். பூ, விரிதல், மகிழ்ச்சி, கண், மேன்மை, மலர்கள் மலர் அப்படின்னு சொல்றோம். மாலர் அப்படின்னா மாலை அணிவித்தவர், பெரியவர், மயக்கம் உடையவர், இத மாலர் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மறை. மறைனா வேதம், ஒழித்தல், நீக்குதல், ரகசியம், சொல், வேதம், தர்மம், இத மறை அப்படின்னு சொல்றோம். மாறை அப்படின்னா மாறுதல், எதிர்நிலை, மாறுபாடு, இத மாறை அப்படின்னு சொல்றோம். வடு அப்படின்னா தழும்பு, மாங்காய் வடு, பிஞ்சு, குற்றம், குறைபாடு, தழும்ப வடு அப்படின்னு சொல்றோம். வாடு அப்படின்னா வாடுதல், மெலிதல், வருந்துதல், தங்குமிடம், வற்றி போதல் வாடு அப்படின்னு சொல்றோம். வரி அப்படின்னா எழுத்து, வரிப்பணம், ஒழுங்கு, அழகு, வரிசை, கோடு, ஒரு வகை, பாடல், சால், இத வரி அப்படின்னும். மாறி அப்படின்னா கடல், வருவாய், அள்ளி எடுத்தல், கூட்டம், நீர், மழை, வழி, இத வாரி அப்படின்னு சொல்றோம். வளம் அப்படின்னா வெற்றி, வளப்பக்கம், வலிமை, சுற்ற வருதல், திண்மை, இத வளம் அப்படின்னு சொல்றோம். வாளம் அப்படின்னா வாள், குரங்கு, முடி, ஒரு வகை ஆயுதம், குதிரை, இத